ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பேசின் லட்டு. இது கடலை மாவு யூஸ் பண்ணி பண்ணுற லட்டு. கர்நாடகா ஸ்பெஷல். ரொம்பவும் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கீயில் பண்ணுறது. உங்களுக்கு அப்படி வேணான்னா நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் ஃப்ளார் எடுத்திருக்கேன். 2 கப் கடலை மாவை இந்த மாதிரி ஒரு பேனில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ்க்கு தான். இதுக்கு முக்கியமான விஷயம் வந்து ஃப்ளேம் ஃபுல்லாக லோலேயே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு 2 மினிட்ஸ்க்கு ட்ரை ரோஸ்ட், எதுவும் நெய் எதுவும் ஆட் பண்ணாமல் வெறும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 2 கப் கடலை மாவுக்கு 1 கப் கீ கண்டிப்பாக தேவைப்படுங்க. இதில் கம்மி குறைச்சி இறைச்சி எதுவும் பண்ணாதீங்க. 1லேருந்து 1.5 கப் கூட தாராளமாக பிடிக்கும். நீங்கள் தாராளமாக நெய் போட்டு பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும், அந்த கடலை மாவோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த 1 கப் கீயை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும். இதில் முக்கியமான விஷயம் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கிறது தாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கலக்கணும். ரொம்ப பொறுமையாக பண்ணால் மட்டும்தாங்க இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் நமக்கு அப்படியே கிடைக்கும். பொதுவாகவே ஸ்வீட் பண்ணணுன்னா நமக்கு ரொம்ப பொறுமையும் நிதானமும் வேணும். அது இந்த ஸ்வீட்டுக்கு தான் ரொம்பவே பொருந்தும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி கைவிடாமல் கலந்துக்கிட்டே வரணும். அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே வரும்போது உங்களுக்கு அந்த கட்டியாக வரும்போது அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி கட்டியாகவும் போட்டுக்கலாம், இல்லை நம்ம உருக்கியும் போட்டுக்கலாம். கட்டியாக போட்டாலும் பரவாயில்லை, அந்த சூடுலேயே அது நெய் உருக்கி வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு போடும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கும் போது உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் மாறுறது தெரியும். இப்படி மாற மாற கொஞ்சம் கட்டியாகும் போது, கலக்கிறதுக்கு கட்டியாக இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் போட்டு நம்ம கலந்துக்கிட்டே வரணும். உங்களுக்கு இந்த வெந்துருச்சி மாவு அப்படிங்கிறது எப்போ தெரியும்னா, நம்ம கலக்கும் போது அந்த மாவும் நெய்யும் ஒன்று சேர்ந்து அப்படி கொஞ்சம் உங்களுக்கு அந்த சட்னி, நம்ம யூஸ்வலாக வீட்டில் சட்னி செய்வோம் இல்லையா, அப்படி அந்த மாதிரி ஒரு இலகி சட்னி பதத்தில் வரும். அப்போ அந்த மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்மெல்லை வறுக்கும் போதே வீடு ஃபுல்லாக அந்த ஸ்மெல்லு சூப்பராக கிடைக்கும். அப்போ அந்த மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாவு கட்டியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியாக கன்சிஸ்டன்சி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இப்படி தண்ணியாக கலந்து வரும்போது அந்த மாவோட கலரும் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. கொஞ்சம் அந்த கலர்லேருந்து அந்த கோல்டன் கலர் பேஸ்ன்னு இருக்கும் கடலை மாவு, அது கொஞ்சம் இப்போ சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியும். அப்போ ஸ்டாப் பண்ணிடலாம் ஃப்ளேமை. அந்த மாவு ஆறுறதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் 2 கப் ஃப்ளாருக்கு 2 கப் சுகர் தேவைப்படுங்க. அதுக்கு பவுட்ரு பண்ணி ஏலக்காய் போட்டு அந்த சுகர் நல்லா பவுடர் பண்ணி அந்த ஆறின மாவோட ஒன்று சேர கலந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சுகரும் அந்த கடலை மாவும், சுகர் பவுடரும் அந்த கடலை மாவும் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்திங்கன்னா உண்டை பிடிக்க ஈஸியாக வரும். அதுலேயே நெய் இருக்கிறதுனால உங்களுக்கு உண்டை பிடிக்க ஈஸியாக வரும். இந்த மாதிரி உருண்டைப்படுத்தி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான பேசின் லட்டு ரெடி ஆகிடும். இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.